இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சூடோ கோட் என்ன அவுட்புட்ட குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட் ஃபன் ஆஃப் இன்ட் எக்ஸ், இன்ட் ஒய். இதுல இந்த இன்ட் அப்படின்னு குடுத்திருக்கிறது டேட்டா டைப். இங்க இருக்க இன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து வேலைய முடிச்சுட்டு கடைசியா என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, ஒரு இன்டிஜர் வேல்யூவ ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு குடுத்துருக்கோம். இன்ட் இல்லாம வாய்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, நல் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட இந்த கோட்ல ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ண போறேன். அந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டா என்ன மாதிரி ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஒரு இன்டிஜர் வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா? அந்த மாரி ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இங்க சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். நான் பின்னாடி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டிஃபைன் பண்ணுவேன். இதோ இங்க இருக்கு பாருங்க. இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஏரியா. அண்ட் தென் ஒரு மெயின் ஃபங்ஷன் இருக்கு. இப்போ மெயின் ஃபங்ஷனுக்குள்ள வந்து ஐஎன் அப்படின்னு ஒரு 2 வேரியபிள டிக்ளேர் பண்றேன். அந்த 2 வேரியபிளும் என்ன மாதிரி டேட்டா டைப்னா, இன்டிஜர் டேட்டா டைப். சரியா? அப்புறமா ஐக்கு 5ன்னு அசைன் பண்றேன். என்னுக்கு 7 அப்படின்னு அசைன் பண்றேன். அப்புறம் என்ன பண்றேன்னா, இன்ட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள கிரியேட் பண்றேன். இப்போ இந்த எஃப்க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் இல்லையா? அந்த வேலைய தான் இங்க பண்றோம். இப்போ ஃபன் ஆஃப் 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்? கண்ட்ரோல் இந்த இடத்த பார்த்த உடனே, இந்த ஃபன் அப்படின்ற ஃபங்ஷன் எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகும். அப்ப எங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம்? இங்க பாருங்க. இங்க தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 5 அப்படின்ற வேல்யூ இந்த எக்ஸுக்கும், இந்த 7 அப்படின்ற வேல்யூ இந்த ஒய்க்கும் வரும். ஓகேயா? வந்துட்டு உள்ள போயிட்டு இந்த கண்டிஷன செக் பண்ணுது. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? எக்ஸோட வேல்யூ ஒண்ணு 0வா இருக்கணும். இல்ல 0வ விட கம்மியா இருந்ததுன்னா, ரிட்டர்ன் ஒய் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒய்யோட வேல்யூவ அப்படியே ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றோம். ஆனா எக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கு? 5. அப்ப இந்த கண்டிஷன் தப்பு. அப்ப எல்ஸ்க்கு வரும். எல்ஸ்ல வந்த உடனே என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம்னா, ஃபன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் 1, ஒய் மைனஸ் 1. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 5. 5ல இருந்து 1 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 4. ஒய்யோட வேல்யூ 7. 7ல இருந்து 1 செப்பரேட் பண்ணா 6. அப்போ 4, 6 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிட்டு, திரும்பவும் கண்ட்ரோல் என்ன ஆகும்னா, இந்த ஃபங்ஷனையே கால் பண்ணும். இந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே ஃபங்ஷன கால் பண்றோம். இந்த மாரி ஃபங்ஷனுக்குள்ளேயே ஃபங்ஷன கால் பண்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ரெக்கர்ஷன். அப்ப திரும்ப 4, 6 அப்படின்னு இங்க வேல்யூ வரும். அத எடுத்துக்கிட்டு இங்க ஒரு செக் பண்ணோம். அப்பயும் இந்த இடத்துல எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 பார்க்கும். இல்ல தப்பு. அப்ப எல்ஸ்க்கு வரும். இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இது இந்த ரெக்கர்ஷன் ஒர்க் ஆயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 0ன்னு வரும்போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து கண்டிஷனை செக் பண்ணோம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? எஸ் அப்படின்னா அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 2. அந்த 2 அப்படின்ற வேல்யூவை இந்த ஃபங்ஷன் ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணும். இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல கால் பண்ண இடம் எது? இது. இங்க வரும். இப்ப எஃப் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு எஃப்க்கு வேல்யூ அசைன் ஆகும். அந்த வேல்யூவ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப printf %d எஃப். எஃப்போட வேல்யூ என்ன? 2. 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துரும். இந்த %d இது ஏன் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த எஃப் அப்படின்ற வேரியபிள் வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள். அதனால இந்த இடத்துல %d அப்படின்னு குடுக்குறோம். அதே வந்து இந்த எஃப் அப்படின்றது ஒரு ஃப்ளோட்டா இருந்ததுன்னா, இந்த இடத்துல %f அப்படின்னு குடுத்துருப்போம். ஒரு லாங் இன்டிஜரா இருந்ததுன்னா %LD அந்த மாதிரி இது எந்த டேட்டா டைப் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுக்குறது. இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு %d அப்படின்னு கொடுப்போம். அப்போ ஃபைனலா அவுட்புட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.